காசு கொடுத்து வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்கு. இருந்தாலும் துணி துவைக்கிறதுக்கு நான் தான் வேணும். எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாயிடும், ஜாக்கெட்டோட கொக்கி போயிடும், புடவையோட கலர் போயிடும். எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட்ஸ் தான். இது எதுக்கு தோல்ல போட்டிருக்கீங்க? தரையில வச்சா எறும்பு அரிக்கும், தலையில வச்சா பேன் அரிக்கும். நீங்க சொல்றத கேட்ட எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு ஏதோ சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிற மாதிரில இருக்கு. நான் சும்மா ஒரு பழமொழி தான் சொன்னேன் வசு. கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும், கிச்சன்ல உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அடுத்து கிச்சனா? Thought you got away, thought you were home free, but I'm back, now your eyes close so slowly. I move quickly, you so sickly. Bubblegum rapper, you such you got away. என்ன ஒரே மைண்ட் வாய்ஸா இருக்கு? அது இல்ல வசுந்தரா, சில நேரம் போன ஜென்மத்துல நான் சமையல்காரனா இருந்திருப்பேனோன்னு யோசிப்பேன். சில நேரம் துணி துவைக்கிறவனா இருந்தனான்னு யோசிப்பேன். சில நேரம் வீட்டு வேலைக்காரனா இருந்தனோன்னு யோசிப்பேன். எது எப்படி இருந்தாலும் நீங்க கொடுத்து வச்சவர் தான். இந்த ஜென்மத்துல இதெல்லாம் செய்யறதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குல்ல. அதான் ஒருவேளை போன ஜென்மத்துல ஒரு பொண்ணா இருந்திருப்பணும். அப்படின்னா இந்த ஜென்மத்துல நீங்க என்ன? போ வசுந்தரா, நீ என்ன மதிக்கவே மாட்டேங்கிற. உன்னை எப்படி நான் மதிக்கிறது? இங்க பாரு, இப்படி அரைகுறையா வேலையை முடிக்காம சீக்கிரமா வேலையை முடிச்சு ஆபீஸ்க்கு போற வழிய பாரு. ஆபீஸ் அங்க எப்ப போனாலும் ஒண்ணுதான், ஆனா இங்க அப்படி இல்லையே. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆச்சா? ஆயிடுச்சு. சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம். போயிட்டுமா? வேணாம், அப்புறம் எதையும் நான் தான் துவைக்கணும். ஒரு ஜம்ப். சீக்கிரம் வண்டி எடு. கம் ஆன், கோ டு தி ஸ்டேஷன். என் கை ரெண்டும் அரிக்குது. ரன் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். யசோதா, ஐயோ என் வக்கீல் கோட்டு. எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு கோட்டு. கோட்டுக்கு போகாத ஆளுக்கு இந்த கோட் எதுக்கு? நீங்க போற வேலைக்கு தனியா ட்ரெஸ் கோட் எதுவும் இல்லல்ல. என்ன ட்ரெஸ் இருந்தாலும் போதும். இனி ஒரு வேலை ட்ரெஸ்ஸே இல்லனாலும் பரவாயில்ல. அது என்ன வேலை? இனி அது கூட நான் சொல்லுமா உங்களுக்கு? அசிங்கம் பண்ணதும் இல்லாம திமிரு வேற. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். ஐயோ யசோதா, வேண்டாம்மா. உன்னோட ஆடுதெல்லாம் இன்னியோட நான் நிப்பாட்டுறேன். எனக்கு ஒரு புடவை வாங்கி தானே உங்ககிட்ட சொன்னா, நீங்க பிஸினா அப்படி ஒரு பிஸி. வேற யாருக்காவது ஏதாவது வாங்க சொன்னா புடவைங்களா இஷ்டத்துக்கு வாங்கிடுவீங்க. ஐயோ யசோதா, நான் சொல்றத கொஞ்சம் நம்பு. அது கோர்ட்ல கொடுக்க வேண்டிய எவிடன்ஸ். தம்பி அண்ணா நேத்து கார்ல வச்சு மறந்துட்டாரு. இங்க பாரு, எரிச்சிட்டேன்னா அந்த ஆளோட வேலை போயிடும். ஸ்டிக்கர் கூட இன்னும் எடுக்கவே இல்ல. எவிடன்ஸா? ஊர்ல இருக்க எல்லா அசிங்கத்தையும் பண்ணிக்கிட்டு ஊர் ஆளுங்க முன்னாடி அந்த ஆளு டீசென்ட், நான் பைத்தியக்காரி, நான் சந்தேக பேர் வழி. குட் மார்னிங். இதோ வந்துட்டார்ல வக்கீல். மறுபடியும் அவன் பொண்டாடிட்டு மாட்டிட்டானா? எப்படியாவது காப்பாத்துவோம். யோ வக்கீலே, உனக்கு யார் எல்எல்பி தந்தது? இப்படி காருக்கு மேலையா எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிறது? என்ன அப்படியெல்லாம் முட்டலாக்காதீங்க. உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தேவையான எவிடன்ஸ்ல உங்க வண்டியில வச்சுக்க வேண்டியதானே? ஐயோ இங்க பாருங்க சிஸ்டர், எங்க துணியையும் காரையும் எரிக்க தானே செய்வீங்க. என் பொண்டாட்டி கையில கிடைச்சதுன்னா இத இப்படி பண்ணிட்டு என்னையும் சேர்த்து எரிச்சிடுவா. சரி, நான் கிளம்பட்டுமா? டூபாக்கூர் வக்கீல். இந்த பாம்பு சேகர் பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி கொத்த தான் நான் முதல்ல கத்துக்கிட்டேன். அசல் இல்லைனாலும் வட்டி கரெக்டா கிடைக்கணும்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்லடா நாய. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்லி யாராவது என்ன பழி வாங்க நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான், நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. பாம்பு சேகர், ஏன்டா மொட்டை அடிச்சிட்ட? ராஜநாகமும் கருநாகமும் இருக்கும்போது நீ எல்லாம் வெறும் தண்ணி பாம்புடா. நீ கடிச்சா விஷம் கூட ஏறாது. ஒரே குத்துல செத்துட்டானா அதுல ஒரு த்ரில் இருக்காது சார். கொஞ்சம் கொஞ்சமா சாகணும், ரத்த கக்கி கக்கி சாகணும். நல்லா இருக்குடா பாம்பு. அது சரி, கொல்றதுக்கு திங்கிறதுக்கு நீ யார? ஸ்கூல்ல சேர்த்த பேர் கூடவே முன்னாடி பாம்புங்கிற பேரையும் சேர்த்துக்கிட்டேன்னா நீ எல்லாம் பெரிய ரவுடி ஆடியாடா. உன் தைரியத்தை காட்ட வேண்டியது சின்ன பசங்க கிட்ட கிடையாதுடா. தைரியம் இருந்தா எம்எல்ஏ கை வச்சு பாரு. கை வச்சு பாரு மொட்டை. நான் வீணா வம்புக்கு போக மாட்டேன், ஆனா வர வம்ப சும்மா விட மாட்டேன். நல்லா இருக்கேடா. மொட்டை அடிச்சவங்க சிவாஜி ரஜினி நினைப்பாட கொய்யால.
உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த டிராமாலாம் என்கிட்ட காட்டாதுன்னு. ஏடா மொட்டை இதை எங்கடா ஒளிச்சு வச்சிருந்தா? அப்படிதான். வாடா இறங்குடா ஊத்துடா. ஃபுல் செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சீக்கிரமா வந்து ஊத்துவா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கண்ணே. டியூட்டி நேரத்திலேயே போலீஸ்னா நான் பயப்பட மாட்டேன். ஆனா வசந்தராக்காவும் சிசிலியும் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா என் இறுதி சடங்கு கருமாதி எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜாவே பண்ணிடுவாங்க. அடே மொட்டை, நான் யூனிஃபார்மில் இருக்கிற வரைக்கும் தொடர்றதுக்கு யோசிப்பாடா. உங்க விஷயத்தை யோசிக்கும் போது சில நாள்ல நான் தனியா உட்காந்து சிரிப்பேன். லைசன்ஸோட ஒரு துப்பாக்கி இருக்கு, துப்பாக்கிக்குள்ள குண்டு இருக்கு, ஆனா வெடிக்க வைக்க தெரியாதுல்ல. கொஞ்சம் பேசாம ஆம்பளை நான் சொல்ற வார்த்தையை காப்பாத்தணும். நீ அவளோட கையையும் காலையும் உடைக்கிறேன்னு சொல்லி 8 மாசத்துக்கு மேல ஆகுது. சும்மா சின்ன பிள்ளைங்க கிட்ட பேர சொல்லி ஏமாத்திட்டு தெரியற. இங்க பாருங்கண்ணா, நேத்து நீங்க லேட்டா வருவீங்கன்னு தெரிஞ்சு நான் எங்களோட ஆளுங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். அப்ப பவர் கட்டு எருமை மாதிரி ஒண்ணு கட்டுல படுத்திருக்கு. கஷ்டப்பட்டு அதை கீழே தள்ளி விட்டு திருப்பி போட்டு பார்த்தா யாரா? பின்ன யாரு? அது நீங்க தான். அச்சோ, அவனுங்க என்ன உதச்சானுங்களா? கஷ்டப்பட்டு உள்ள வந்திருக்காங்க, அதுக்காக 2 மிதி மிதிச்சாங்க அடி வயித்துல. ஐயோ, அப்படி சொல்லு. அதுதான் இன்னைக்கு உச்சா போறது கஷ்டமா இருந்துச்சா? நான் அந்த அப்பாவி வசுந்தராவை தேவையில்லாம சந்தேகப்பட்டேன். இருந்தாலும் அசிங்கம் ஆயிடுச்சுடா. எந்த வித காரணமும் இல்லாம ஒருத்தனோட அடி வயித்துல மிதிக்கிறேன்னு சொன்னா பாருங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தா நானும் அப்படிதான் பண்ணிருப்பேன். ஜெட்டி வாங்குறதுக்கு காசு இல்ல சொல்லியிருந்தா நானும் கொடுத்துருப்பேன்ல. அவனுக்கு மொபைல் ஏதாவது வீடியோ எடுத்துட்டானுங்களா? நெட்ல ஏதாவது வந்துருச்சு. அப்ப நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நெட்ல கொடுக்கறதுக்கு நீ என்ன ஐட்டமா என்ன? அவ்வளவு அசிங்கமா இருக்கு. சார், அந்த அளவுக்கு பெருசு பண்ணதே காட்சிக்காரங்க சார். நான் நேரடியா பேசுறேன் சார். நான் அதை வந்துட்டேன் சார். கமிஷனர்டா, இந்த ஆளு தொல்லை வர தாங்க முடியல. நிம்மதியா குடி கூட முடியல. சரி, வண்டி எடு. அப்ப நானும் நீ எங்கேயாவது நீந்தி போயிடு. டேய், அதை அப்படியே வெயிடா. சாயங்காலம் அந்த வாத்தியாரிய வக்கீலையும் கூப்பிட்டு மிச்சம் இருக்கிறத அடிச்சுப்போம். அது வந்து நானும் மத்ததெல்லாம் சாயங்காலம் பார்ப்போம்ல. அப்ப நேர்ல பேசுவோம். சைக்கிள் சூடு கொண்டு வர மாட்டேன். கொஞ்சம் அமைதியா. ஏன் வக்கீலே, நீங்க எல்எல்பி கூடவே பியூட்டிஷியன் கோர்ஸ் பாஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமா, இந்த கையை மூஞ்சில பூசுறதுக்கு கோர்ஸ் வேற படிக்கணுமா? இதுவே ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். இது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா மத்தவங்களையும் நாம அப்படியே சொல்லலாம் இல்ல? 1 2 3. இன்னைக்கு என் பொண்டாட்டி வசுந்தராவோட கையங்கால உடைய போகுது. ஏன் பொண்டாட்டி மூஞ்சில நம்ம ஆசிட் ஊத்திடலாம். யசோதா தலையிலேயே அடிக்கலாம். அப்படின்னா என் பொண்டாட்டி சிசிலிக்கு 2 பஞ்சு 3 கிக்கு கொடுத்துடலாம். கராத்தவ காட்டுற ஆம்பளைங்கிட்ட தானே வரேன். இங்க பாரு தண்ணி பாம்பு, இவ்வளவு நாள் என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். அவ தூங்கிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ அவளை அடிக்கவே ஆரம்பிக்கணும். அண்ணா, இது ஒரு சின்ன கேஸ். லாக் பண்ணிட்டு இருக்க ரூம்ல தூங்கிட்டு இருக்க ஒருத்தன், அதுவும் சாதாரண பொண்ணுதான். லைட் ஆஃப் பண்ணி வச்சு சிம்பிளா கம்பியை வச்சு கையும் காலையும் உடைக்கிற கலை நிகழ்ச்சி. சப்ப மேட்ரு. ஒரு பொண்ணோட கையும் காலையும் உடைக்கிறேன்னு சொல்லி அதுவும் தூங்குற நேரத்துல. இங்க தர்ம அதர்மத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. இது ஒரு குருக்ஷேத்திரம். இங்க நடக்கிறது போ. என்ன வாத்தியார் இதுன்னு கீதோபதேசமா? போதும். வர நேரம் ஆயிடுச்சு. எந்திரி. இந்த மேக்கப்பே போதும். தண்ணி பாம்பு, உனக்கு நல்லதே நடக்கட்டும். ஒரு விஷயத்தை மட்டும் நீ நல்ல ஞாபகம் வச்சுக்க. காரு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கை அது கண்டிப்பா வலது கையா தான் இருக்கணும். அது என்ன? சொல்லுங்க வாத்தியாரே. போடா. என்னது? டேய், இல்லனா வசுந்தரா கிட்ட அடி வாங்கியே இவன் ஓரமா போய் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிடுவான். புடியுத. ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்ப சரி, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். சீக்கிரம் வரணும், இல்லன்னா நான் இங்க படுத்து தூங்கிடுவேன். உனக்கு என்னெல்லாம் எல்லாரும் போக. வெற்றி நமக்கு. தம்பி சார், இந்த வலது கை தானே? ஓகே. ரைட்டு லெஃப்ட் தெரியாத ஒரு ரவுடி. இவன் கை கால் உடைஞ்சிடுமோன்னு பயமா இருக்கு. இவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கேடா நீ. டேய் தம்பி, வா இத பாரு. இதா வலது கை, சரியா? இது இடது கை. அப்போ இது இடது கை. நீ இந்த வலது கையை தான் உடைக்கணும்.
இப்ப கிளியர் ஆயிடுச்சா? புரிஞ்சுது. டேய், இதுல ஒருவேளை உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாஷ் பண்ணுவல்ல, இந்த கை இதான் இடது கை, ஞாபகம் வச்சுக்க. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற கை தான் வலது கை. என்ன உனக்கு தெளிவா புரிஞ்சுதா? அப்போ இதுதான் வலது கை, இது இடது கை. புத்திசாலி, புரிஞ்சுக்கிட்டியா? கண்டிப்பா ஜெயிக்கணும். வலது கை ஞாபகம் வச்சுக்க. ஓகே. ஏன்பா இவன் உருப்படியா ஏதாவது செய்வானா? நம்ம பிளான ஏதாவது இடகுடம் ஆயிடுமா என்ன? இதோட மாஸ்டர் பிரெயின் யாரு? எஸ்ஐ வேலுத்தம்பி. புரியுதா? இங்க பாரியா வக்கீல, அவ இன்னைக்கு லேட்டா தான் வருவாங்கிறது கன்ஃபார்ம். இந்த முட்டாள் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குவாங்கிறதும் கன்ஃபார்ம். அவ இவனை தள்ளி கொல்லுவாங்கிறதும் கன்ஃபார்ம். IPC 302 அவளுக்கு ஆயுள் தண்டனையும் கன்ஃபார்ம். அது எந்த செக்ஷன்? அது குண்டர் சட்டம்ல. டேய், மூடிட்டு முதல்ல வாடா. ஆமா, அப்ப நம்ம சேவியரு இங்க தர்ம அதர்மத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. இது குருஷேத்திர போர். இங்க போர் தான் நடக்க போகுது. கம் ஆன், ஃபாலோ மீ. யோ யோ ஏ செல்லக்குட்டே, இது உன்னோட இடது கை, அப்புறம் இதுதான் உன்னோட வலது கை. அப்படின்னா இது இடது காலு, அப்புறம் இது வலது கால். இது இருக்கு. இப்ப புரிஞ்சிச்சு. சிலையோட இடது வலது தெரிஞ்சிருச்சு. ஐயோ, இனி வசந்தரோட இடது வலது எப்படி புரிஞ்சுப்பேன்? வசுந்தராவோட இடது பக்கம் நல்லா தான் இருக்கு. இது வலது கை. ஐயோ கிடையாது, இது இல்ல, இது இடது வலது. அப்போ உன்னோட ஃபேவரட் ஆன்ட்டியோட வீடு. ஹாப்பியா? இது வலது காலு. அச்சோ, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அப்ப இது வலது கால் இல்லையா? இது இடது மாதிரி இருக்கு. வலதா அச்சோ, அப்போ ரன் அப்போ ரன். என்னது நில நடக்குமா? ஒரு ஆள் ஒண்ணா இவ்வளவு அதிருமா? உள்ள யாராவது இருக்காங்களோ? அப்போ சர்ச். ஐயோ சிசரே, ஐயோ சிசரி கிட்ட மாட்டேனே. தோ இங்க இருக்கான். அதிகாரி இருக்காரா? சார் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. வாடி வாடி நாட்டுக்கட்ட வாசமா வந்து மாட்டி. நான் எஸ்ஐ வேலு தம்பி. நீயா? தம்பியா? ஜனமைத்ரி நகர்ல எஸ்ஐ வேலு தம்பியோட வீட்ல நேத்து ராத்திரி ஒரு திருடன் புகுந்துட்டான். அந்த ஆள் இப்போ எங்க கஸ்டடியில தான் இருக்கான். ஐடியா கொடுத்தவன் எஸ்கேப் ஆயிட்டான். நீ போய் உன் அதிகாரி கிட்ட நல்லா சொல்லி வை. எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் நான் அவனை தூக்கிடுவேன் பாத்துக்கோ. என்றால் 1000 இருக்கும். தொலைச்சிடுவேன், தொலைச்சு. நீங்க ஏன் சார் உள்ள போனீங்க? நான் ஒரு மேஜிக் ஸ்கூல் ஆரம்பிக்க போறேன், வந்து சேர்ந்துக்கிறியா? உள்ள போங்கடா. போலீஸ் ஸ்டேஷன் என்ன விளையாடுற இடமா? ராஸ்கல். அப்புறம் ஒரு விஷயம், அவ தூங்கிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடிக்கவே செய்யணும். 121 பொண்ண கட்டி போட்டு அடிக்கிறது உங்களுக்கு பாவமா தெரியல? இங்க தர்மம் அதர்மத்தோட இடமே இல்ல. 23. இப்ப சொல்லுங்க, எதுக்காக உடனே வேஷம் போட வச்சீங்க? வேஷம் போட வச்சனா? அவ ஏதோ தண்ணியை போட்டு போதையில தமாஷ் காட்டியிருக்கா. தமாஷ் 100 120 கிலோ வெயிட் இருக்கிற பூதம் மாதிரி இருக்கிற அந்த ஜென்மத்தை கரிய மூஞ்சில பூசி வீட்டுக்குள்ள விட்டு தான் தமாஷ் பண்ணுவீங்களோ? சேவியரே எங்களுக்கு தெரியும். இந்த விஷயத்தை தனியா பண்ணக்கூடிய தைரியம் எல்லாம் அந்த ஆளுக்கு கிடையாது. நீ சொல்றது பார்த்தா என்னமோ நாங்க தான் சொன்ன மாதிரி நீங்க இருக்கு. நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நண்பனை உங்களுக்கு பார்க்க வேண்டாமா? ஜனமைத்ரி நகர நடுவுல வச்ச அந்த ரவுடி பையல சிசிலி லைட் ஆஃப் பண்ணிட்டு கத்தியை வச்சு சின்னதா கையும் காலையும் உடைக்கிற ஒரு கலை நிகழ்ச்சி, அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்லம்மா. எப்படி இருந்தா அண்ணாத்த இப்ப எப்படி ஆயிட்டான் பாரு. இனிமேல் இப்படி செஞ்ச இப்படி குத்துறான்னா வீட்டுக்கு வாங்க, உங்களை வச்சுக்கிறேன். காலையை உடைக்கிறேன். எப்படிடா தண்ணி பம்பு பிளான் தப்பா போச்சு? அதை ஏன் கேக்குறீங்கண்ணா? சிசிலிய பார்த்ததும் எனக்கு லெஃப்ட் ரைட்டு மறந்து போயிருச்சு. இதுக்குதான் சொல்றது, கிளட்ச பிடிக்கணும்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு. ஒண்ணு இடது இல்லன்னா வலது.
குறிப்பா ரவுடிங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டியா?